சைனாவோட கப்பல் ஆயில் டேங்கர் ஐஆர்சிஜியோட பர்மிஷனோட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து கடந்து கல்ஃப் ஆஃப் ஒமன் வழியா வெளியே போய்கிட்டு இருக்கு. ஏன் இந்த செய்தி அப்படின்னா, ஈரான் நட்பு நாடுகளுக்கு மட்டும் டிரான்சிட்டை வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்றாங்க ஈரான். இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், கேஸ் பிரைஸ், இது ஒரு டிக்கிங் டைம் பாம் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இப்ப வந்து சொல்லியிருக்கிறாரு மீடியாக்கள் முன்னாடி, கேஸ் பிரைஸ் சீக்கிரமா ராக்கு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கீழே போகும், இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே will go down as soon as war is over, it will drop like a rock. அப்படியே கல்லு மேல இருந்து விட்டா எவ்வளவு வேகமா விழுகுமோ அந்த அளவுக்கு வேகமா ஆயில் விழுகும், வேலை விழுகும், கவலைப்படாதீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுக்கிறார் மக்கள் முன்னாடி. மிட்டம் எலெக்ஷன் வேற வரப்போகுது. ரெண்டாவது ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரே சிக்கல், அவர் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா முதல்வன் படத்துல சொல்லுவாங்க இல்லையா, யார் வந்து அந்த அளவுக்கு ஹாட்டா இருக்கு அப்படிங்கறதுல ட்ரம்ப் அந்த ஹாட்டை ஃபீல் பண்றாரா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிருப்திகள், விலைவாசி கடுமையான உயர்வு உச்சத்துல இருக்கு. ஆயில் கேஸ் பிரைஸ்னா கண்டிப்பா நம்ம நாடுல எல்லா நாடுமே ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிரான மனப்பான்மைக்கு வருவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கட்டுல. அதுவும் குறிப்பா ட்ரம்ப் அவர்கள் எல்லாத்தோட வீட்லயும் தட்லையும் உழ வச்சிருக்காரு அப்படிங்கிறது யாரும் மறக்க மாட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல கண்டிப்பா எல்லாத்துக்கும் காண்டாகுமா இல்லையா? ஸோ அதனால ட்ரம்ப் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம், எப்படி இதை சரி கட்ட முடியும் அப்படிங்கிற கேள்வி. இப்போ எல்லாமே கேம்பிளிங் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தோட எக்கனாமியை வச்சு யாரு முதல்ல பிளிங்க் பண்ண போறா அப்படிங்கிற கேம்பிளிங் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஏன்னா அமெரிக்காவோட க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, ரொம்ப அதிகம். இந்த அமெரிக்காவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா நிறைய சம்பாதிக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. 6.438 மில்லியன் பேரல்ஸ் ஒரு நாளைக்கு வித்துக்கிட்டு தீக்குறாங்க அமெரிக்கா. கடந்த வாரத்துல இது ரொம்ப ஹையஸ்ட் ரெக்கார்டு. எனர்ஜி சேல்ல அமெரிக்கா ரெக்கார்டு பண்றாங்க அப்படிங்கிறது போல விஷயங்கள். அமெரிக்கா சார்பா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பண்ண பார்ப்பாங்க, பேசுவாங்க. அப்புறம் ஏங்க அமெரிக்கால விலை ஏறுது அப்படிங்கிற கேட்டோம்னா எல்லாருக்கும் ஒரு யோசனைகள் அப்படியே கொஞ்சம் பின்வாங்குவாங்க, ஜகா வாங்குவாங்க. ஏன்னா ஆயிலோட விலை அப்படிங்கிறது ஸ்டேபிளா க்ரோ ஆயிட்டே தான் இருக்கு. அமெரிக்கா அவங்களோட ஆயில் ரிசர்வ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து எடுத்து பெருமளவுல சேல் பண்ணிருக்காங்க. ஏன்னா பல நாடுகளும் அழுத்தங்கள் அமெரிக்காவுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆயில் வேணும் இல்லையா. இப்ப பல கப்பல்களும் அமெரிக்காவை நோக்கி படையெடுக்கும் போது அமெரிக்கா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸ வந்து பாத்தீங்கன்னா வித்து தீக்குறாங்க. இதுதான் அமெரிக்காக்கான லாபம். அமெரிக்காக்கு இப்ப பணம் வேணும், ஆயில் வேணும், ஆயில் சப்ளையும் பண்ணும். சரிப்பா, அவங்க கிட்ட இருக்கிற ரிசர்வ் தானே சேல் பண்றாங்க, நல்லது தானே. எதுவா இருந்தாலும் வெனிசுவேலா இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் நம்மளுக்குள்ள இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம். மேட்டர் என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் எஸ்பிஆர் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அது 7.12 மில்லியன் பேரலா குறைஞ்சிருச்சு. அக்டோபர் 2022 விட இது குறைவு. இது 5வது கன்சிக்யூட்டிவ் வாரமா தொடர்ச்சியா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயில் இருப்பை டிக்ளைன் பண்ணிட்டே இருக்காங்க அமெரிக்கா. இது ஒரு லாங்கஸ்ட் ஸ்ட்ரீக் அப்படிங்கிற சொல்றாங்க. தொடர்ந்து 5 வாரமா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஆயிலோட இருப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இது கட்டத்துக்கு மேல ரிசர்வ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 17 மில்லியன் பேரலா வந்து பாத்தீங்கன்னா குறையுது அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ ஏப்ரல் 2025 398 மில்லியனா இருந்தது, அதுல இருந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படிங்கும் போது அமெரிக்காக்கு அது மிக பெரும் இழப்புகள், அழுத்தங்கள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட டோட்டல் ஆயில் அப்புறம் ஃபியூயல் எக்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 14 மில்லியன் பேரல் பர் டேவா சர்பாஸ் ஆயிட்டு இருக்கு. நீங்க அதோட கணக்கு போடுங்க, 17 மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு கம்மியாது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இருப்பு 398 மில்லியன். இப்போ 14 மில்லியன் ஒரு நாளைக்கு கிராஸ் ஆகுதுன்னா வரலாறு காணாத அளவுக்கு அமெரிக்கா வித்து தள்ளுறாங்க ஆயில. ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்னாங்கல்ல, அது சரியா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு கை கொடுக்காது. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எண்ணெய், அந்த எண்ணெய் வெளியே போகல அப்படின்னா, வளம் வெளியே போகல அப்படின்னா
பல நாடுகளுக்கும் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். அப்படி இல்லைன்னா அமெரிக்கா வேற ஏதாவது வழிகள்ல செய்யணும். இப்ப ஈரான் அதை பிடிச்சு வச்சிருக்காங்க அவங்க கையில. இதை லாஸ்ட் பண்ணியிருக்காங்களா அமெரிக்கா. அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னா மிடில் ஈஸ்ட் சப்ளைங்கிறது இமீடியட்டா ஓபன் ஆகும். இதுதான் டிக்கிங் டைம் பாம். எந்த நேரமும் இந்த பாம் வெடிக்கலாம். வெடிச்சதுன்னா பல நாட்டு எக்கனாமி, குறிப்பா அமெரிக்காவோட எக்கனாமி எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிறது யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்றாங்க. அதுவும் கமர்ஷியல் க்ரூட் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 6.23 மில்லியன் பேரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு. போன வாரங்கள்ல ஹையஸ்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ பிப்ரவரியில இருந்து கேசோலைன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விலையை அவங்க ஸ்டேபிளா வச்சுக்கணுன்றதுக்காக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இருப்பை எடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அது என்ன அக்ஷய பாத்திரமா, எடுக்க ஆயில் வந்துகிட்டே இருக்கிறதுக்கு. ஒரு டைமுக்கு மேல வந்து பண்ணா அவங்க ரீஃபில் பண்ணணும், எல்லாம் செய்யணும் இல்லையா. இது த ஆயில் சப்ளை ஷாக் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. இது உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா அச்சுறுத்துது. வில் ஸ்கேர் த வேர்ல்டு ஃபார் இயர்ஸ். பல வருஷங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கும் உலகத்துக்கே அப்படிங்கிறதோட பல அனலிஸ்டோட கருத்துக்கள். இது அமெரிக்காவோட மீடியாக்களே வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்றாங்க. தொடர்ந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா 10 மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு ஆயில் ட்ரேட் ஆகணும். த லார்ஜஸ்ட் சப்ளை ஷாக் வரலாறுலயே வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. உடனடியா ரிசெஷன் ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கு. இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ரீஓபன் ஆனாலும் ஆயில் ப்ரொடக்ஷன் ரெக்கவரி பல மாசத்துக்கு எடுக்கும், வருஷங்களுக்கு எடுக்கும். ஏன்னா டேமேஜ் ஆகக்கூடிய வெல்ஸ், காம்ப்ளெக்ஸ் அதெல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்றது. காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையும் அடிச்சிருக்கிறாங்க இல்லையா ஈரான். எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ணணும்னா எல்லாமே செலவாகி எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நார்மல் ஃப்ளோக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர முடியும். இது ஸ்லோவா தான் நார்மலைஸ் ஆகும், இம்மீடியட்டா நடக்காது. ஸோ கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருப்பு அப்படிங்கிறது பெரும் சிக்கலா இருக்கு. இந்த டைம்ல டிராப் ஆயிருக்கக்கூடிய கல்ஃப் ஆயில வெளியே எடுக்க முடியலன்னா அதுக்கு குளோபலுக்கே எந்த ஒரு சப்ஸ்டிடியூட்டுமே இல்லை. நூற்றுக்கணக்கான மில்லியன் பேரல் ஏற்கனவே அழிஞ்சிருச்சு, இப்ப இன்னமும் வேணும். ஸோ குளோபல் எக்கனாமி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் இம்பாக்ட், இந்த டைம் பாம் வெடிப்புனால இம்பாக்ட் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இத பொலிட்டிகோ தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரபலமான மீடியா தான். ஸோ அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா ஈரானோட ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, கெப்பாசிட்டிங்கிறது கிரேட்டரா இருக்கலாம். நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன கிளைம் பண்றாங்களோ அதை விட அவங்களால அதிகப்படியான ஆயில ஸ்டோர் பண்ண முடியுமா இருக்கலாம். நம்ம எதிர்பார்க்கறத விட இந்த பிளாக்கெட் ஸ்லோவா ஒர்க் ஆகலாம். ஸோ கேரண்டியா இந்த எனர்ஜி பிரச்சனைங்கிறது இழுக்கலாம். இது மேலும் எக்கனாமி, உலகத்தோட எக்கனாமியை நொறுக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஈரான் இப்போதைக்கு சரண்டர் ஆகக்கூடிய மூட்ல எல்லாம் இல்லை. ஸோ டைம்ங்கிறது ரன் ஆயிட்டு இருக்கு. ஈரானோட ஆயில் எக்ஸ்போர்ட்டும் ஸ்டாப் ஆயிருக்கு, கேஸ் எக்ஸ்போர்ட்டும் ஸ்டாப் ஆயிருக்கு, எல்லா விதமான விஷயங்களும் ஸ்டாப் ஆயிருக்கு. இது ஈரானுக்கு ஒரு பிரச்சனை தான். ஆனா அதே போல டைமுங்கிறது நம்மளுக்கும் பிரச்சனை தான். ஏன்னா அது ஈரானுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அமெரிக்காவுக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்குமே அது பிரச்சனை. எக்கனாமிக்குமே, குளோபல் எக்கனாமிக்குமே அது ஒரு ரிஸ்க் தான். இப்ப யாரு ஃபர்ஸ்ட் பிளிங்க் பண்ண போறா அப்படிங்கிறது இதுதான். ஈரான் ஐயா என்னால முடியல, எக்கனாமிக்கலி நான் பிரச்சனையில இருக்கேன் அப்படிங்கிற பிளிங்க் ஆக போறாங்களா அமெரிக்காவோட இதுக்கு? இல்ல அமெரிக்கா உலகத்தோட அழுத்தத்தின் காரணத்தினால, உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகள் யாருமே ஆதரவு இல்லாத காரணத்தினால, அமெரிக்காலே ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்க காரணத்தினால ஆயில் விற்க முடியல அப்படிங்கறதுனால அவங்க பிளிங்க் ஆக போறாங்க. அதுதான் இது இருக்கக்கூடிய பாயிண்ட். ஏன் இது அமெரிக்காவுக்கு பிரச்சனை அப்படின்னா, ஒன்ஸ் டாலர் அல்லாத வர்த்தகம் நடந்துச்சுன்னா அமெரிக்கா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவங்களோட ஆதிபத்தியம் அப்படிங்கறது பண்ணா டோட்டலா முடிவடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டிங். ஸோ டைம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு. அது அமெரிக்காவுக்கும் சரி, ஈரானுக்கும் சரி. இதனாலதான் திரும்பவும் அமெரிக்கா எல்லாம் வேக வேகமா பேசுறாங்களா, முடிவுகள் எடுக்கப்படுதா, திரும்பியும் ஈரான் மேல ஒரு தாக்குதலை பண்ணுவாங்களா அப்படின்ற அச்சங்கள் வந்திருக்கு.
இந்த சமயத்துல யுஏஇ இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சிட்டிசன்ஸை வந்து பாத்தீங்கன்னா டிராவலுக்கு பேன் பண்ணிக்கிறாங்க. ஈரான், லெபனான், ஈராக். இம்மீடியட்டா அங்க போகாதீங்க, ரிட்டர்ன் வந்துருங்க. போறவங்களாம் அங்க இருந்தீங்கன்னா எங்கேயாவது ஓடி போயிருங்க, தப்பிச்சு போயிருங்க, அங்க இருக்காதீங்க அப்படிங்கிறது போல ஏர்ஜ் பண்ணியிருக்காங்க அரசாங்கம். திரும்பவும் இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் தாக்குதல்கள் ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வி. அட் த சேம் டைம் ட்ரம்ப் அவர்கள் மிரட்டல் யூரோப்பியன் யூனியனுக்கு விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ட்ரம்ப் அவர்கள் நம்ம ஏன் வந்து ஸ்பெயின்லயே இட்டாலியிலயோ ட்ரூப்ஸ் வச்சிருக்கணும், விட்ரா பண்ணுங்க. நேற்றுக்கு ஜெர்மனியை மிரட்டினார், இன்னைக்கு ஸ்பெயின் இட்டாலியை மாட்டிட்டு இருக்கிறாங்க. அது இட்டாலியில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஹெல்ப்புமே பண்ணல நம்மளுக்கு. ஸ்பெயின் எல்லாம் ஹாரிபிளா இருக்காங்க, அப்சல்யூட்லி ஹாரிபிளா பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு எகெயின்ஸ்டா. ஸோ அதனால வந்து பண்ண நம்மளோட ட்ரூப்ஸ் எல்லாம் எதுக்கு அங்க இருக்கணும், எதுக்கு அவங்கள காப்பாற்றணும், விட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் அவர்களுக்கு இப்போ உதவிகள் தேவை. ஆனா அந்த உதவுறதுக்கு அமெரிக்காவோட நட்பு நாடுகள் யூரோப்பியன் யூனியன் உதவக்கூடிய மனப்பான்மையில் இல்லை. ஸோ இது எந்த மாதிரியான விளைவுகளை அமெரிக்காக்கு ஏற்படுத்தும்? அமெரிக்கா இதுக்கப்புறம் அவங்களோட ஏகாதிபத்தியத்தை நிலைநிறுத்துறதுக்காக அவங்க எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்ய போறாங்க, அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்க போகுதுங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய செய்திகள் வச்சு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ எக்கனாமிக்கல் பாம் ஒன்று ரெடி ஆயிருக்கு. அந்த பாம் எங்க வெடிக்க போகுது, இதனால யாரு அஃபெக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை எக்ஸ்ப்ளோர்ட் எல்லாம் மாறி மாறி எஸ்கலேஷன் போய் இது போல எதுவும் செய்யாம எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பயில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணோம். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கல அடுத்த பேர் உங்களுக்கு சந்திக்க. வெரி சேஃப், பை.